Hey everyone, welcome to Job Seekers playlist. இன்னோட ஜாப் ஓப்பனிங் டீட்டெயில்ஸில் TCS அண்ட் ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸோட ஜாப் ஓப்பனிங் டீட்டெயில்ஸ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பிஃபோர் கெட்டிங் டு தி வீடியோ, ஆஸ் யூஷுவல் இன்டர்வியூ டிப்ஸில் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற கொஷின்ஸ்க்கு எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், மோர் தென் 5 years எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் டெக்னிக்கல் ஸ்டஃப்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ என்னென்ன ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களோட ப்ராஜெக்டில் எப்படி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ லெஸ் தென் 5 years எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க உங்களோட ஹாபீஸ் அண்ட் ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ், ஸ்கூலிங் இதெல்லாம் கூட சொல்லலாம். நோ இஷ்யூஸ். ஸோ இந்த பர்டிகுலர் கொஷின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் நீங்கள் எப்படி உங்களை ப்ரெசென்ட் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட இன்டர்வியூவோட மைண்ட் செட் இருக்கும் அப்கமிங் கொஷின்ஸில். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம வழக்கமாக சொல்கிறது தான், கோடு எழுத ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்டர்வியூவர் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி நோட் பேடில் கோடு எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா எழுத ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஸோ கோட் எடிட்டர்ஸை யூஸ் பண்ணாமல் நோட் பேடில் எப்படி கோடு எழுதுறது, அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்றதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பேசிக் கொஷின்ஸ் கண்டிப்பாக கவர் பண்ணியிருக்கணும். ஸோ வாட் இஸ் வாட் அப்படின்னு கூகுளில் போட்டிங்கன்னா அந்த பர்டிகுலர் 2 to 3 lines வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் இருக்கிற டெக்னிக்கல் கீவேர்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ இன்றைக்கி நாம் நிறைய ஜாப் ஓப்பனிங்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸிமம் ஜாப் டைட்டில் அண்ட் சம் ஆஃப் தி டிஸ்கிரிப்ஷன்ஸ் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதர் தென் தட் டெக்னிக்கல் ஸ்டஃப், மைனர் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்மளோட ஸ்க்ரீனில் இருக்குது. வீடியோவை பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அஜூர் டெவாப்ஸ் இன்ஜினியர். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 5 to 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். லொக்கேஷன் வைஸ் பெங்களூர், புனே, நொய்டா அண்ட் புவனேஸ்வர். உங்களோட ரெஸ்யூம் அப்டேட் பண்ணி மறக்காமல் நம்மளோட பிஸ்னஸ் டிப்ஸ் டுடே @gmail.com இமெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ நம்ம இன்டர்னலாக ரெஃபர் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா AWS டெவாப்ஸ் இன்ஜினியர். ஸோ இதற்கு பார்த்திங்கன்னா 5 to 7 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ AWS டாக்கர், குபர்நெட்ஸ் அண்ட் டெராஃபார்ம்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா 5 to 7 years, 4 to 12 years அப்படிங்கிறதெல்லாம் நம்மளோட அப்கமிங் ஜாப் டைட்டிலில் பார்ப்போம். ஸோ இதுக்கு கம்மியாக இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 to 12 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களே 2 lines ஆஃப் கோட் எழுதுங்கிறம்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டெசிக்னேஷன் பார்த்தோம்னா .NET வித் ஆங்குலர். எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் 4 to 10 years. இங்கே ஸ்கில் செட் வைஸ் வெப் API, SQL, ஆங்குலர் 7+ வெர்ஷன்ஸ். கரண்ட்டாக 17 தான் லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ இந்த மந்த்து தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அது இந்த .NET Core 3.1 அண்ட் .NET Core. ஸோ .NET Core வைஸ் .NET 3.1 வைஸ் பார்த்தோம் அப்படின்னா கரண்ட்டாக .NET 8 தான் லேட்டஸ்ட். பட் இருந்தாலும் .NET 3.1 வரை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பெட்டர் ப்ரிப்பேர் ஃபார் லேட்டஸ்ட். நெக்ஸ்ட் டெக்னிக்கல் ஆர்கிடெக்ட். ஸோ .NET பேக்ரவுண்ட் தான் எக்ஸ்பெக்டட் அண்ட் அஜூர் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மைக்ரோ சர்வீசஸ் எக்ஸ்பெக்டட். எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் 15 to 18 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நெக்ஸ்ட் டெசிக்னேஷன் டெக்னிக்கல் ப்ராஜெக்ட் மேனேஜர். இதுக்கு பார்த்தோம்னா .NET ஆர் ஜாவாஸ் பேக்ரவுண்ட் இருக்கணும். 10 to 13 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பெக்டட். நெக்ஸ்ட் டெசிக்னேஷன் டாஸ்க் ஆர் டெஸ்ட் இன்ஜினியர். ஸ்கில் செட் வைஸ் டாஸ்க் ஆட்டோமேஷன் அண்ட் API டெஸ்டிங். ஸோ போஸ்ட்மேன் அண்ட் ஸ்வாகர் இதை பேஸ் பண்ணியும் இருக்கும். ஸோ நீங்கள் இதோட பேக்ரவுண்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் 3 to 10 years. நெக்ஸ்ட் டெசிக்னேஷன் AWS டேட்டா இன்ஜினியர். ஸோ AWS அண்ட் SQL, டேட்டா மாடலிங் இதெல்லாம் எக்ஸ்பெக்டட். எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் 4 to 10 years. நெக்ஸ்ட் டெசிக்னேஷன் SSIS அண்ட் Power BI. ஸோ இதோட பேக்ரவுண்ட் கண்டிப்பாக இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் 7 to 10 years. நெக்ஸ்ட் டெசிக்னேஷன் டேட்டா அனாலிசிஸ்ட். எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் 7 to 10 years. பைத்தன் அண்ட் AI பேக்ரவுண்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. Next designation data science and marketing analyst. So AI and Python background expected. Experience wise 8 to 12 years. Next designation senior data architect. Experience wise 12 to 15 years and skill set wise Azure and AWS expected and cloud technology also. Next designation Alltracks developer. So SQL and AWS Alltracks developer skill set required and experience is 6 to 10 years.
இந்த பர்டிகுலர் ஜாப் ஓப்பனிங்ஸ் பார்த்தோம்னா டிசிஎஸோட ஜாப் ஓப்பனிங். ஸோ டெசிக்னேஷன் வைஸ் ஆங்குலர் சீனியர் டெவலப்பர், ஸ்கில் செட் வைஸ் ஆங்குலர் 8, JavaScript, TypeScript, HTML, CSS, SAS, Node.js, XML and JSON இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் 6 to 10 years. ஸோ லொக்கேஷன் வைஸ் புனே, கொல்கத்தா, பெங்களூர், மும்பை அண்ட் புவனேஸ்வர். இந்த பர்டிகுலர் டெஸ்டினேஷனுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லிங்க் நம்மளோட சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபார்மை கண்டிப்பாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பர்டிகுலர் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தோம்னா எந்த பர்டிகுலர் இமெயிலிருந்து அப்ளை பண்ணுறோமோ அதை இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நேம், லொக்கேஷன், உங்களோட ப்ரிஃபர்ட் லொக்கேஷன் அது, தென் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் டிசிஎஸ், கரண்ட்டாக இருக்கிற இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இமெயில் ஐடி இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் இதுதான் இம்பார்ட்டன்ட் ஃபுல் டைமில். ஸோ உங்களோட ஹையஸ்ட் எஜுகேஷன் எதுவோ அதை இங்கே மறக்காமல் மென்ஷன் பண்ணிடுங்க. தென் யூனிவர்சிட்டி டீட்டெயில்ஸ், கரண்ட்டாக எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே மறக்காமல் ஃபில் பண்ணிடுங்க. தென் கரண்ட்டாக நோட்டீஸில் இருக்கீங்களா இல்லை எத்தனை நாள் நோட்டீஸ் இருக்குன்றத மென்ஷன் பண்ணிடுங்க. 10th and 12th percentage as usual. தென் உங்களோட அப்டேட்டட் ரெஸ்யூமே, ஸோ எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி இந்த ஃபார்மை மறக்காமல் சப்மிட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ண எந்த ஜாப்புக்கும் எதுவும் பே பண்ண வேண்டியதில்லை. எங்கேயாவது பேமெண்ட் இருந்ததுன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ நாட் ரிக்வயர்ட் டு பே. ஸோ ஸ்டே டியூன், மோர் அப்டேட்ஸ் ஆர் எட் டு கம். எதையும் மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.